தமிழ்நாட்டில் 8 மக்களவை தொகுதிகள் பறிக்கப்படும் அபாயம். தொகுதிகள் மறுசீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க போகிறதா? 5ஆம் தேதி முதல்வர் கூட்டுகிறார் அனைத்து கட்சி கூட்டம். வணக்கம். மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டியிருக்காரு. ஏன் இதை கூட்டியிருக்காரு அப்படின்னா, தொகுதிகள் மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி எண்ணிக்கை குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போது தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகள் இருக்குது. இது 31 குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்குது. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத பற்றி ஆலோசிக்க எல்லா கட்சிகள்கிட்டையும் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படணும். எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்குது, எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதன்படி தமிழ்நாடு ஒருமித்த குரலில் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. இது பற்றி அவர் முதல்வர் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது, உங்கள் மூலமாக நான் அழைப்பு விடுக்கிறேன், அனைவரும் இதில் கலந்துக்கிடணும்னு ஒரு அப்பீலும் கொடுத்துருக்காரு. ஏன் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன, இப்போ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்தியாவில் 543 மக்களவை தொகுதிகள் இருக்குது. அதாவது மக்களவை மாநிலங்களவைன்னு 2 அவைகள் இருக்குது. அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பிக்கள் அமரக்கூடிய இடங்கள் மக்களவை. இது 543 இடங்கள் இருக்குது. அதில் 2 பேரை ஜனாதிபதி நியமனம் பண்ணுவார். அவங்க சேர்த்தா 545 மாறும். இதுதான் இப்போ உள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பினுக்கு பிறகும் இந்த எம்பிக்கள் எண்ணிக்கையை மாற்றி அமைக்கணுங்கிறது தான் நம்ம சட்டம். அதாவது இந்திய அரசமைப்பு சட்டக்கூறு 81 என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா மாநிலங்களுக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் மக்களவையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் சீட்டு இருக்குது. இது 61 62லலாம் பார்த்தீங்கன்னா 41 எம்பிக்களாக இருந்தது. அப்புறம் 67 தான் அது 39 ஏற்கனவே நமக்கு 2 குறைஞ்சி போச்சு. இது சம்மந்தமாக வழக்கெல்லாம் போட்டு சென்னை ஹைகோர்ட்டு கூட மத்திய அரசிட்ட கேட்டுது. இப்போ இந்த 19வது வருஷம் வரைக்கும் 2019 வருஷம் வரைக்கும் எங்களுக்கு 14 தேர்தலில் 28 எம்பிக்களை நாங்கள் இழந்திருக்கோம். இதுக்கு ஒரு 5600 கோடி இழப்பீடு நீங்கள் கொடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட கேட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலவரம்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. இப்போ ஒட்டு மொத்தமாக 8 எம்பிக்கள் பதவி இடங்கள் காலியாயிருங்கிற ஒரு பெரிய நெருக்கடி. அதைத்தான் முதல்வர் சொல்கிறாரு. நமக்கு மட்டும் இல்லை, தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே இப்படி தான் பெரிய ஆபத்தை நோக்கி இருக்குது. தென்னிந்திய மாநிலங்களின் கழுத்துக்கு நேராக தலைக்கு நேராக கத்தி தொங்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது நமக்கும் கேரளாவுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல இந்த 2 மாநிலங்களும் ரொம்ப தீவிரமாக இருக்குது. 1971 2001 வரைக்கும் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த இடைப்பட்ட காலத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி எப்படின்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா 166% அதிகரிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசத்தில் 138% அதிகரிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 75% தான் அதிகரிச்சிருக்குது. இப்போ இந்த மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப எம்பிக்கள் சீட்டை அதிகரிக்கணும் அப்படின்னா ஊபி ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இன்னும் எம்பிக்கள் அதிகமாகிடுவாங்க. ஊபியில் இப்போமே 80 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே ஒரு 20 பேர் 25 பேர் அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். அப்படி எல்லாம் அங்கே மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப அங்கே மக்கள் கூட்டி அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னா தென் மாநிலங்களின் குரல்கள் டெல்லியில் எடுபடாமலே போயிடும். இப்போவே பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களுடைய குரல் அங்கே எடுபடுறதே இல்லை. அந்த அளவு தான் டெல்லி நிலவரம் இருக்குது. ஸோ இனியும் நம்ம அந்த 8 தொகுதிகளை இழந்துட்டோம்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இப்போ
தமிழக முதல்வர் இந்த குரலை வச்சிருக்காரு. ஏற்கனவே 2-3 தடவை இந்த மக்கள் தொகை மறுசீரமைப்பு படி தொகுதி மறுசீரமைப்பெல்லாம் நடந்திருக்குது, ஏற்கனவே நடந்திருக்குது. இனியும் ஒரு மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுறோம். இப்போ வந்து மக்களவை புதுசாக பாராளுமன்றத்தில் சமீபத்தில் புதுசாக கட்டி திறந்தாங்க. அதில் வந்து மொத்தம் 888 பேர் அமரக்கூடிய அளவுக்கு விசாலமாக கட்டியிருக்காங்க. அதனால் 888 எம்பிக்களை கூட அவங்க உருவாக்கலாம். அப்படி 888 பேரை உருவாக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வெறும் 31ன்னா நம்முடைய குரல் கேட்கவே கேட்காது. இந்தியாவில் நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறதே யாருக்கும் தெரியாமல் போயிடும். ஸோ அதை தடுத்து நிறுத்தணும். நாங்கள் வந்து இந்தியா வந்து சுபிட்சமாக இருக்கணுங்கிறதுக்கு தானே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்கு எங்களுக்கு இந்த தண்டனையும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை முதல்வர் வைக்கிறாரு. இந்த பிரச்சனை இப்போ தான் ஏற்பட்டுதா அப்படின்னா இல்லை. இதுக்கு முன்னையும் இந்த பிரச்சனை இப்போ தான் ஏற்பட்டுதா அப்படின்னா இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கூட இந்த தொகுதி மறுசீரமைப்பு நிலவரம் வரும்போது தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலவரம் வந்தது. அதாவது 1971. அப்போ இந்திரா வந்து ஒரு திட்டத்தை சொன்னாங்க. அவங்க மக்கள் தொகையை குறைச்சிருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு தண்டனையா. ஸோ இது வேண்டாம், இது இந்த திட்டத்தையே இப்போ தள்ளி வைக்கிறோம்னு அதை விட்டுட்டாங்க. அப்புறம் 2001 இதே பிரச்சனை வந்தது. அப்போ வாஜ்பாய், பாரதிய ஜனதா ஆட்சி தான், வாஜ்பாய் அவரும் இதே தான் சொன்னார். இந்த மக்கள் தொகையை குறைச்சவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டார். ஆனால் இப்போ இருக்க அரசு நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகளை குறைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்குது. அதனால தான் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக முதல்வர் கூட்டியிருக்கிறாரு. 5ஆம் தேதி தமிழக எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து, அதாவது இதுவரைக்கும் இவ்வளவு 40 கட்சிகள் அவர் கூட்டதே இல்லை. தமிழ்நாட்டில் 40 கட்சிகள் கூப்பிட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததா எனக்கு இது வரைக்கும் தெரியலை. இப்போ தான் இது மிகப்பெரிய ஒரு கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரே அரசு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.